ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 6 உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி புரதம். கேள்வி 2, ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது. ஸ்கர்வி நோய் என்ன குறைபாட்டால் உருவாகுது அப்படின்னா வைட்டமின் சி குறைபாட்டால் உருவாகுது. 2க்கான பதில் ஆப்ஷன் சி வைட்டமின் சி. கேள்வி 3, கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்காக எடுத்துக்காட்டாகும். கால்சியம் தாது உப்புக்களுடைய வகை ஊட்டச்சத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. 3க்கான பதில் தாது உப்புக்கள். கேள்வி 4, நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. 4க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 5, பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு சிறிய ப்ரோகோர்கெரியோட்டிக் நுண்ணுயிரி. 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ரோமன், ஊட்டச்சத்து குறைபாடு டேஷ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. 1க்கான பதில் ஊட்டச்சத்து குறைபாடு. கேள்வி 2, அயோடின் டேஷ் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. அயோடின் குறைபாட்டில் என்ன நோய் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்கழுத்து கழலை காய்டர் நோய் ஏற்படுத்துது. 2க்கான பதில் முன்கழுத்து கழலை காய்டர். கேள்வி 3, வைட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் டி குறைபாடு எந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்னா ரிக்கட்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது. 3க்கான பதில் ரிக்கட்ஸ். கேள்வி 4, டைஃபாய்டு நோய் டேஷ் மற்றும் டேஷ் நீர் மாசுபடுவதால் ஏற்படுகிறது. டைஃபாய்டு நோய் உணவு மற்றும் நீர் மாசுபடுவதால் ஏற்படுகிறது. 4க்கான பதில் உணவு. கேள்வி 5, குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா டேஷ் நுண்ணுயிரால் ஏற்படுகிறது. குளிர்காய்ச்சல் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்சா நோய் என்ன வைரஸால் வருது அப்படின்னா நுண்ணுயிரால் வருது அப்படின்னா வைரஸால் வருது. 5க்கான பதில் வைரஸ். தேர்ட் ரோமன், சரியா தவறா. கேள்வி 1, நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது தவறு. கேள்வி 2, நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. இது கரெக்டு. கேள்வி 3, அனைத்து பாக்டீரியாக்களும் கசையிழைகளை பெற்றுள்ளன. இது தவறு. கேள்வி 4, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. இது கரெக்டு. கேள்வி 5, ஒம்புயூரின் உடலுக்கு வெளியேறும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்யலாம். இதுவும் தவறு. அடுத்து ஃபோர்த் ரோமன், கேள்வி 1, அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ பருப்பில் என்ன இருக்குன்னா புரதம் இருக்குது. 1க்கான பதில் புரதம். கேள்வி 2, வைட்டமின் டி ரிக்கெட்ஸ். வைட்டமின் டி குறைபாடால் ரிக்கெட்ஸ் நோய் வரும். வைட்டமின் சி குறைபாடால் என்ன நோய் வரும் அப்படின்னா ஸ்கர்வி நோய் வரும். 2க்கான பதில் ஸ்கர்வி. கேள்வி 3, அயோடின் முன்கழுத்துக்கழல் நோய் வரும். அதாவது அயோடின் குறைபாட்டால் முன்கழுத்துக்கழல் நோய் வரும். அப்போ இரும்பு குறைபாட்டால் என்ன நோய் வரும் அப்படின்னா இரத்த சோகை நோய் வரும். 3க்கான பதில் இரத்த சோகை. கேள்வி 4, காலரா பாக்டீரியா. காலராவால் பாக்டீரியா உருவாகுது. சின்னம்மையால் என்ன உருவாகுது அப்படின்னா வைரஸ் உருவாகுது. அடுத்து ஃபிஃப்த் ராமன், பொறுத்துக பார்த்துடலாம். 1, வைட்டமின் ஏ குறைபாட்டினால என்ன நோய் வருது அப்படின்னா மாலைக்கண் நோய். 2வது, வைட்டமின் பி குறைபாட்டால் வருகிற நோய் பெரிபெரி. 3வது, வைட்டமின் சி குறைபாட்டால் வருகிற நோய் ஸ்கர்வி. 4வது, வைட்டமின் டி குறைபாட்டால் வருகிற நோய் ரிக்கட்ஸ். 5வது, வைட்டமின் இ குறைபாட்டால் வருகிற நோய் மலட்டு தன்மை. அடுத்து இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 6 ஊட்டச்சத்துக்கள் வரணும். இதில் 4 தான் கொடுத்துருக்காங்க.
கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, புரதம் கொடுத்துருக்காங்க, நீர் கொடுத்துருக்காங்க, வைட்டமின்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டேஷ் வந்து காலியாக இருக்குது. அந்த 2 டேஷில் ஒன்று வந்து கொழுப்பு, இன்னொன்று தாது உப்புக்கள். அடுத்து வர்றது சுருக்கமான விடியலி, அதுக்கு அடுத்து விரிவான விடியலி. இது எல்லாமே நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நன்றி.